ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 24/11/2020 வருடம் சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் பௌம வாரம். இன்றைய சுபநாளில் ஞானகீதை தொடர்கிறது. சந்தோஷம். 151வது ஞானகீதை. சதித்திட்டத்தை ஆன்மீகம் அனுமதிப்பதில்லை, ஒதுக்கி தள்ளுகிறது. இதற்கு முன்பு பேசிய வீடியோவில் 143வது ஞானகீதையில் நடை என்று கூறியுள்ளேன். அதை தடை என்று திருத்தி வாசிக்கவும். மறுபடியும் 143வது ஞானகீதை கூறுகிறேன். இன்றைய சமூக சட்ட திட்டங்கள் பெண்களின் ஆன்மீக பிரவேசத்திற்கும் பயிற்சிக்கும் தடை செய்கிறது, தடையாக இருக்கின்றன. நூற்றி 52 ஆண் பெண் தத்துவம் ஆன்மீகத்தில் இல்லை. ஆண் பெண் தத்துவங்களை கடந்து அப்பாற்பட்டது. 153 பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூவு யாவும் கூடவே பிறந்தது. கணவன் இறந்ததும் இம்மூன்றையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த செய்த சூழ்ச்சியே இது. 154 பெண்கள் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் சக்தியை ஒன்று திரட்டி பயன்படுத்தினால் எதையும் சாதிப்பவர்கள். 155 ஆண்கள் வீரத்தை எடைபோட வல்லவர்கள் பெண்களே. 156 இவ்வுலகில் புதுமை பழமை என்ற ஏதும் இல்லை. மனிதனுக்கு எல்லாமே புதுமை, இறைவனுக்கு எல்லாமே பழமை. 157 இந்த உலக அனுபவங்கள் முழுமையாக அறிய 1000 பிறவிகள் எடுத்தாலும் போதாது. அப்படி 1000 பிறவி எடுத்து அத்தனை அனுபவங்களையும் அறிந்த பிறகு பயன் என்ன என்று கணக்கிடும்போது ஒன்றுமே இல்லை என்று விடைதான் மிஞ்சுகிறது. 158 உலகத்தின் சுவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னால் துன்பம் நிறைந்துள்ளது. 159 இக சுவையில் சுதந்திரம் ஒடுக்கப்பட்டுள்ளது. இக சுகத்தை பூரணமாக அனுபவிக்க இயற்கை இடம்
தருவதில்லை. உபாதைகள் தேகவாய்வு, பயம் போன்றவைகளை தடங்கல்களாக வைத்துள்ளது. அதையும் மிஞ்சினால் மரணம் அது ஆயுளை குறுக்குகிறது. 160. இக சுவையில் பின்னணியில் வெறுப்பு ஒரு துன்பம் உள்ளது, விரக்தி உள்ளது. இகசுகத்தில் அசத்து உள்ளது. 161. பரசுகத்தில் சத்து உள்ளது, சித்துள்ளது, ஆனந்தம் உள்ளது. இறையுருள் பரசுகத்தில் கலந்துள்ளது. நூற்றி 62. பரசுகத்தில் ஆதி அந்தம் கிடையாது, ஒரே குணம்தான் உண்டு. பரசுகத்திற்கு பின்னால் பரசுகம்தான், அதற்கு பின்னாலும் சுகம்தான், சுகத்தின் பின்னால் சுகம். 163. இந்த உலகம் இப்படிதான், இதற்காக நீ உன்னை வீணடித்து கொள்ளாதே, நீ இதற்கு முதலாளி அல்ல. 164. இகத்தில் ஒரு வெற்றியை பெற குறுக்கு வழிகள் பல உள்ளன, ஆனால் ஆன்மீகத்தில் இல்லை. 165. 1000 புலிகளுக்கு ஒரே குணம்தான் உள்ளது, 1000 சர்ப்பங்களுக்கும் ஒரே குணம்தான் உள்ளது, 1000 சிங்கங்களுக்கும் ஒரே உள்குணம்தான் உள்ளது. அதுபோல்தான் இவ்வுலகமும் அமைதியாக ஒதுங்கி போ. 166. உண்மையில் இதுதான் உண்மை. வெறுப்பு, விரக்தி, கடுங்கோபம், பகை, நட்பு, பாசம் எல்லாமே வெறும் மாயை. உலக இயக்கத்திற்காக இறைவனின் படைப்புகள் இல்லை. இவை இறைவனின் படைப்புகள் இவை. 167. இந்த உலகை எக்காரணத்தை கொண்டும் வெறுக்காதே. அவனின் படைப்புகளை அவனில் இருந்து கொண்டு வேடிக்கையாக பார். பல விந்தைகளையும் ஆற்றல்களையும் புரிந்து கொள்ளலாம். 168. இந்த உலகம் இப்படிதான். அன்றிலிருந்து இன்று வரை எல்லா நிகழ்ச்சிகளிலும் மனிதர்களின் பேச்சுக்கள், செயல்கள் ஒரே மாதிரிதான். எல்லா அமைப்பும் எல்லாமே அமைத்தாகிவிட்டது. 169. இந்த உலகில் எது வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அவைகளைக் கண்டு சோர்ந்து விடாதே. சோர்ந்து விட்டால் அந்நிகழ்ச்சி உன்னை விழுங்கிவிடும். 170. 1000 நற்சரவங்கள் குடியிருக்கும்
புற்றுகளின் நடுவே இருக்கும் மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி இந்த உலகில் எச்சரிக்கையாக இருக்கவும். 171. அற்ப சுகத்தை நம்பி அற்ப சுகத்திற்காக தங்கள் வாழ்வை தாங்களாகவே அழித்து கொண்டவர்கள் ஏராளம். 172. அற்ப சுகத்தை அனுபவிப்பதற்கு புத்தி தேகம் மனம் யாவும் வெறி பிடித்து பேயாய் அலையும். அதற்காக தன்னையும் தன் உடைமைகளையும் அழித்து கொள்வதில் தயங்காது அந்த பட்டியலில் நீ சேர்ந்து விடாதே. 173. ஒரு காலத்தில் இவ்வுலகம் ருசியாக இருக்கும், பிறிதொரு காலத்தில் அது கசப்பாக இருக்கும். இந்த இரண்டிலும் நீ சிக்காது விலகிவிடு. 174. தம்பி, மனித கூட்டங்களை நம்பாதே, அது நிச்சயமாக ஏமாற்றிவிடும். தாசாதி தாசனாக நடிக்கும், அது நடிப்பது அதற்கே தெரியாது. 175. சாதகன் தினமும் 6 முறை முகம் கழுவ வேண்டும். இதை மந்திர ஜபத்துடன் முறையாக செய்ய வேண்டும். இந்த சாதனையில் சோம்பல் கூடாது. இதிலேயும் ஒரு சித்தி உள்ளது. 176. இந்த உலகம் இப்படிதான், எல்லாம் அதனால் நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உன்னுள் உள்ளவைகளை எழுச்சிகளை அமைதிப்படுத்து. ஜபத்தால் அவைகளை மேலும் சித்தியாக்கு. 177. இந்த உலகம் இப்படிதான், இதை நீ மாற்ற நினைப்பது சரிதான். அதற்கு முன்பு இயக்கத்தின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு உன்னை நீ மாற்றிக்கொள். 178. எதையும் முறையாக முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன் இறை தத்துவத்தை பற்றி பேசாதே. 179. இறைவனை உன்னுள் அடக்கு. உன் முழுமையான சரணாகதியின் மூலம் இதைச் செய். 180. இதற்கு பிறகு நீ இறைவனுள் அடங்குவாய். ஒன்றினுள் ஒன்று அடங்குவது பெரிதினுள் சிறிது அடங்கும், சிறிதினுள் பெரிது அடங்கும் என்பது விளங்கும். 181. இந்த உலகம் இப்படிதான், நீ இந்த உலகத்தின் சமூக விதிகளுக்குள் கட்டுப்பட்டுதான் நடக்கணும். அதற்காக உன்னை அடக்கி வைத்துக் கொள்ளாதே. 182. இந்த உலகம் இப்படிதான் முழுமையாக தெரிந்து கொள்ளாததால் இதை பார்த்து பதபதைக்கிறாய், புழுங்குகிறாய். உடனுக்குடன் எதற்கும் பதில் கிடைப்பதில்லை. 183. உன் நோக்கில் இது குப்பை, இது கோபுரம் என்று ஆய்வை நிறுத்திவிட்டு குப்பையும் கோபுரமும் மனிதர்களுக்காக உள்ளது என்பதை அறி. 184. மக்கள் அனுபவிக்கின்ற சுக துக்கங்கள் யாவும் வெறும் மாயை.
பொருளற்றது என்பதை அறி. 185. அறிந்துள்ள மாயை உன்னுள்ளே உள்ளது. உன் திடமான ஞான வைராகியத்தால் உன்னுள்ளிருந்து அதை எடுத்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை அறி. ஞானகீதை தொடரும். வணக்கம். வாழ்வளமுடன், மகிழ்ச்சி, சந்தோஷ, நிம்மதி. நன்றி.